சினிமாவில ஆரம்பத்தில் துணை நடிகரெல்லாம் நடிச்சிருக்காரு. வயதாகிட்டு அப்படியே திரும்ப சினிமா தான் கொல்ல பேர்த்த கல்யாணம் பண்ண வச்சுக்கிட்டேன். அது வாய்ப்புன்னு காத்திருந்து காலங்கள் போனதுன்னு போயிட்டு பாக்கெட்டில் தடை செய்யப்பட்ட கூல் லீப் இருந்திருக்கு ரமேஷோட பாக்கெட்டில். அந்த பகுதிக்கு வந்த போதை ஆசாமி ஒருத்தர் கூல் லீப்பை பிட்பாக்கெட் அடிக்க போட்டுருக்கிறாரு. பார்த்துக்க என்ன லெவலில் போகுதுன்னு. ஏன்னா இப்போ பிட்பாக்கெட் யாருமே அடிக்கிறது இல்லை. காரணம் பர்சில் யார்ட்டையும் பணம் இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்க்குறாரு. ஃபுட்டேஜ் பார்க்கக்குள்ள கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த முகமது ரியாஸ் என்பவர் தான் இவரை அடித்து கீழே தள்ளுறதை பார்த்துட்டு அவரை கைது பண்ணுறாங்க. கொலை ரொம்ப மனித உயிர் மலிஞ்சு போயிடுது. ஆமாம் சார், நம்ம அழிவை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப மலிவாயிட்டு. அது ஒரு கூலிப்புக்காக சார். ஆமாம், வள்ளுவம் ஒரு குரலில் அருமையாக சொல்லியிருப்பான். குடிகாரனை மீட் எடுக்கிறது எப்படி தெரியுமாவா? நெருப்பு பந்தத்தை எடுத்து கடலுக்குள்ளே போய் தேடுற மாதிரியா. கடலுக்குள்ளே எரியுமா எங்கேயாவது நெருப்பு பந்தம்? எரியாதுல்ல, அதை எடுத்துகிட்டு போய் தேடுற மாதிரியா இருந்தது. அந்த அளவுக்கு போதையோட விற்கிறோம். அவன் எதுக்கு தம்பி கண்ட்ரோல் ஆக போகிறாங்க? பாம்பராக கூட எங்கே வேணும் துப்பாங்க. நார்த் இண்டியன்ஸ் பக்கா டேர்ட்டி ஃபெல்லோஸ் தம்பி. நாகரிகமே அடையவே இல்லை. ஒரு பர்பஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஏதோ குடுக்கல் வாங்க வெட்டிக்கிட்டீங்க, குத்திக்கிட்டீங்க, இல்லை உங்கள் பொண்டாட்டி பிரச்சனை ஏதோ வெட்டிக்கிட்டீங்க, கொத்திக்கிட்டீங்க, இல்லை உங்களை கொலை பண்ண பார்த்தா வெட்டிட்டீங்க, அது கூட நியாயம். லிட்ரலி தப்பு, மாரலி ரைட்டு. ஆனால் குடிச்சுவிட்டு போதை பத்தாம கூல் இப்போ எடுத்தேன், அவன் கொடுக்கல, கையை கடிச்சு விட்டான், கொலை பண்ணிட்டேன்னா பார்த்துக்க. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். சனகம் சார். வணக்கம் சார். கூலிப்புக்காக ஒரு கொலை நடந்திருக்கு சார் சைதாப்பேட்டையில். ஆமாங்க, இதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன சொல்லுதுன்னு தெரியலங்க. கூலிப் என்ற தலையணை கடைசி அவர் உயிரை எடுத்துட்டு ரமேஷ், டி நகரை சேர்ந்த ரமேஷ், சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் டெய்லி காலில் போகிறது, பொழுது போக்குறது, சாயந்தரம் வர்றது, இப்படியே இருந்திருக்கு. கல்யாணம் அவருக்கு அவர் சகோதரி வீட்டில் இருந்திருக்காரு. சினிமாவில ஆரம்பத்தில் துணை நடிகரெல்லாம் நடிச்சிருக்காரு. வயதாகிட்டு அப்படியே திரும்ப சினிமா தான் கொல்ல பேர்த்த கல்யாணம் பண்ண வச்சுக்கிட்டேன். அது வாய்ப்புன்னு காத்திருந்து காலங்கள் போனதுன்னு போயிட்டு இப்படியே போகிறது வர்றது மாதிரி இருந்திருக்காரு. பாக்கெட்டில் தடை செய்யப்பட்ட கூல் லீப் இருந்திருக்கு ரமேஷோட பாக்கெட்டில். அந்த பகுதிக்கு வந்த போதை ஆசாமி ஒருத்தர் கூல் லீப்பை பிட்பாக்கெட் அடிக்க போட்டுருக்கிறாரு. பார்த்துக்க என்ன லெவலில் போகுதுன்னு. ஏன்னா இப்போ பிட்பாக்கெட் யாருமே அடிக்கிறது இல்லை. காரணம் பர்சில் யார்ட்டையும் பணம் இல்லை. எல்லாம் ஏடிஎம் கார்டு, ஜிபே அந்த பேன்னு வந்துருச்சு. யாரும் பிட்பாக்கெட்லாம் இப்போ இல்லை. முடியல பிட்பாக்கெட் தனி வழக்காக நிறையா இருந்துச்சு, இல்லை என்ட்ரி நிறையா இருந்துச்சு, இப்போ இல்லை. கையை தட்டி விட்டுருக்காரு. அந்த போதை ஆசாமி விடாமல் மறுபடியும் தொல்லை பண்ணி அதை எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. கையை கடிச்சிருக்காரு. யார்? ரமேஷ். கையை கடிச்சோன்னா போதை ஆசாமி கோவம் ஏறி கீழே தள்ளிவிட்டு மாறமில்லாக அடிச்சு போட்டிருக்காரு. அடிச்சோன்னா அக்கம் பக்கம் ஊரெலாம் சத்தம் போட்டு கூடனோடனே ரயில்வே ஸ்டேஷனில் இவர் ஓடி ஒரு ரயில் ஏறி எஸ்கேப்பு. யார்? போதை ஆசாமி. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராயப்பேட்டை ஜிஹெச்சில் மீட்டு சேர்க்குறாங்க. போதை ஆசாமி யாருன்னு தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அங்கே ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களோட உதவியோட சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்க்குறாங்க. ஃபுட்டேஜ் பார்க்கக்குள்ள கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த முகமது ரியாஸ் என்பவர் தான் இவரை அடித்து கீழே தள்ளுறதை பார்த்துட்டு அவரை கைது பண்ணுறாங்க. இதுக்கிடையில் ரமேஷ் என்னாச்சுன்னா ஜிஹெச்சில் சேர்த்தாங்கல்ல, அவர்கிட்ட போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. இந்த மாதிரி நடந்தது அப்படியே சொல்கிறாரு. கூலிப்பு வச்சுருந்தேன், கூலிப்பை பிடுங்குறதுக்காக ஒருத்தன் வந்தான், என்னை அடித்து கீழே தள்ளிட்டான். அவனை முன்ன பின்ன தெரியுமா? முன்ன பின்ன தெரியாது, எனக்கு எந்த முன்னுறதும் கிடையாது, கீழே தள்ளிட்டான், நான் அதில் இங்கே தான் செத்தும் போயிட்டார் ரமேஷ். மரணவாக்குமூலத்தை கொடுத்துட்டு செத்தும் போயிட்டார். கேஸு கான்விக்ட் தான் இது. 100% மரணவாக்குமூலம் கொடுத்த கேஸு ஹைகோர்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி விடுதலை பண்ணுறது. எப்படி சார் இது? அதாங்க இப்படி நடந்திருக்க போதை ஆசாமி. அப்புறம் கைது பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணி உள்ளே தள்ளிட்டாங்க. சைதாப்பேட்டை கோர்ட்டில் இது ரிமாண்டுக்கு அமைச்சு புழல் சிறையில் அடைச்சிட்டாங்க. அதாவது எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்னே தெரியலையே. கூலிப்பு முதல்ல இங்கே பேர்ன் பண்ணியிருக்கு, அது கிடச்சிருக்கு. முதல் விஷயம், கிடைச்ச பொருளை ஒருத்தர் பிட்பாக்கெட் அடிக்க பார்க்குறான். பிட்பாக்கெட் அடிக்கிறத தடுத்து கடிக்கிறாரு இவர். அதனை தொடர்ச்சியாக அவன் அடித்தே போடுறான். அடித்து போட்டவனை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் மரண வாக்கம் கொடுத்துட்டு இறந்தும் போகிறாரு. இது எப்படி பார்க்குறது நீங்கள் தான் சொல்லணும். அதோட அணுகுமுறையை சொல்கிறேன். கொலை ரொம்ப மனித உயிர் மலிஞ்சு போயிட்டு தம்பி. ஆமாம் சார், நம்ம அழிவை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப மலிவாயிட்டு. அது ஒரு கூலிப்புக்காக சார். ஆமாம், அது எவ்வளோ வந்துடும் தம்பி? ஒரு 50-100 ரூபா இருக்குமா? அப்படி அதுக்காக வேண்டி இது ஒன்றே கேட்டு பெற்றிருக்கலாம். கேட்டு பெற்றால் 1-2 தான் கொடுப்பாங்க. மொத்தமாகவே அடிச்சிடலாங்கிற முடிவு தான் இவருக்கு, முகமது ரியாஸ்க்கு. ஆமாம், அது வேறு தடை செய்யப்பட்ட ஒரு இது இல்லை. ஆமாம், கொடுக்கவும் மாட்டாங்கல்ல. ரொம்ப இது இல்லை, காஸ்ட்லியஸ் திங்ஸ் இல்லை. கேட்டால் கொடுக்க மாட்டாங்களே. பொதுவாக கேட்குற தெரியல, கேட்குறேன். பீடி சிகரெட் வாங்குற இல்லை, நீ சொன்ன மாதிரி தான். கேட்டால் மட்டும் 2 கொடுப்பாங்க, 2 கொடுப்பாங்க. மொத்தமாகவே போட்டு ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கலாங்கிற பிளான் அவருக்கு இருந்திருக்கு. கூலிப்பு தலையணை பசங்கள்ட்ட ரொம்ப அழைக்கப்படுது தம்பி. ஸ்கூல் பசங்கள்ட்ட கையில எல்லாம் கிடச்சிட்டு நான் ரொம்ப பெரிய வருத்தத்துக்குரியது.
அதெல்லாம் நரம்பு மண்டலத்தை பாதிச்சிடும். கண்டினியூவாக ஒரே இடத்துல இரிட்டேட் பண்ணி மவுத் கேன்சர் வரும், கண்டிப்பாக வரும். ஒருத்தவங்க அவங்கவுங்க செய்கிற தப்பு வந்து இது கூலிப்பு ஃபில்டர்லாம் இருக்கா, இது ஒன்றும் செய்யாதுமா. கூலிப் போகிறோட கட்டி தான் ஹார்ட்ஸ் கசக்கிறான கசக்கிட்டு அந்த கையை மோந்து பார்க்க சொல்லுங்க யாராவது. ஐயையோ அப்படி ஒரு வாடா இது கான்ஸு சொல்கிறேன். அவங்கள கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா சிகரெட்டு மாதிரியா புகையா நெஞ்சுக்கு போகிறதுக்கு வாயில் வைக்கிறது தான் ஒன்றும் இல்லையேக்கிறாங்க. அது உமிழ்நீரில் உள்ளே போயிட்டு தான் இருக்கும், இந்த இடத்த ஃபுல்லாக இரிட்டேட் ஆகிடும். அடுத்தது சிகரெட் பிடிக்கணும்னு கேட்டால் அது ஒன்றும் பண்ணாது. அது என்ன கூலிப்பு கான்ஸ் மாதிரியா சிகரெட்டு தானே, அது ஒன்றும் பண்ணாது. இது அவங்கவுங்க செய்கிற தவறு அவங்கவுங்களுக்கு நியாயப்படுத்துகிறாங்க. மொத்தத்தில் டுபாக்கோ கண்டிப்பாக இன்ஜூரியஸ் ஹெல்த்து தான், அது மாற்று கிடையாது. லிக்கராக இருக்கட்டும், எந்த வகையில் நம்மளை இயல்பை விட்டு நம்மளை வேற நிலைக்கு கொண்டு போகிற எல்லாமே உடம்புக்கு கேடு தான். சரி, கேடு இருக்கட்டும், கொலை வரைக்கும் போய் நிற்குதுங்கிறது தான் வேதனையோட உச்சம். கேடுங்கிறது அது அவங்க உங்களோட இண்டிவிஜுவல் தம்பி. நீங்கள் ஹான்ஸ் போடுங்க, இது பண்ணுங்க, அது நீங்கள் சாவுங்க, ஏதோ போங்க, அடையாறு கேன்சர் வச்சுட்டு போயிட்டு வாங்க. அதுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் செய்யலாமான்னு ட்ரை பண்ணுங்க, ரைட்டா? ஆனால் இன்னொருத்தன்ட்ட வந்து அதை கேட்பேன் கொடுக்கலன்னா நான் கொலை பண்ணுவேங்கிறது வந்து சரியான்னு தெரியல. தடை செய்யப்பட்ட பொருளை வச்சுருந்தது ஒரு புறம் இருக்கட்டும், அதுக்காண்டி கொலை பண்ணிட முடியுமான்னு கேட்குறேன். அப்போ அந்த அளவுக்கு அவரும் போதையில் தானே இருந்திருக்கிறார். போதையா சாமியும் அவரும் நிதானத்தில் இல்லை. போதை எப்பா பயங்கரமான வேலையெல்லாம் போதை செய்ய வைக்குதுங்க. இப்போ தம்பியே முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் 3 பேர் குடிப்பாங்க தம்பி. இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் தான் ஊரில் குடிக்காமல் இருக்காங்க. சர்வே எல்லார்ட்டையும் வந்துருச்சு. இப்படி யூனிவர்சலாக சாப்பாடு கை கிடைச்சதோ அந்த மாதிரி போதை எல்லார் கையிலையும் இருக்குது. அப்போ சின்ன பிள்ளைகள் நாங்கள் பண்ணுற போகல யாராவது ஒருத்தர் 2 பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க, நான் வேறு வழியாக ஒளிஞ்சு ஓடுறது. இப்போ குடிக்காதவங்களே கம்மி தம்பி. இங்கே எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன், இந்த ஊர்லாம் இல்லை, தீபாவளிக்கு விற்றுருக்குல்ல 800 கோடி ரூபாய்க்கு சேல்ஸு, 1 டே சேல்ஸ் விற்றுருக்குல்ல. அப்போ போதை அந்தளவுக்கு பிகரஸ் ஆகிடுது. போதை வந்து தம்பி ஆரம்பத்தில் அது ஒரு கண்ட்ரோலில் இருக்கும், நீங்களும் கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. நாளடைவில் மூளை கெட்டு போயிடும், பிரெயின் கண்டிப்பாக கெட்டுரும். அப்புறம் அதோட கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க கொஞ்ச நாள். அப்புறம் யாரோட கண்ட்ரோலையும் கொஞ்ச நாள் இல்லாமல் இருப்பீங்க. அதில் தான் இதெல்லாம் செய்கிறது. போதையோட கண்ட்ரோலில் அவங்க நிதானம் இருக்கும், யார் கண்ட்ரோலும் இல்லாமல் பிரெயின் போயிடும். அதில் தான் கொலை செய்கிறது, ரேப் பண்ணுறது, அடுத்த நாள் என்ன விளையும்லாம் தெரியாது. நீங்கள் நிதானத்துக்கு வரக்குள்ள தெரியும், ஆகா நம்ம இது ஒரு வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்றது நிதானத்துக்கு வரக்குள்ள தெரியும். அப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. போதைங்கிறது மகிழ்ச்சிக்காக இன்னைக்கு இல்லை தம்பி. கல்லுண்ணாமை பற்றி வள்ளுவம் எழுதியிருக்கான். அப்போ அந்த காலத்தில் ட்ரிங்க்ஸ் இருந்திருக்கு தானே, சோமபானம் சுறாபானம் மன்னர் காலத்தில் இருந்திருக்கு. பட் அது எல்லாமே எதை கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்க. வள்ளுவம் ஒரு குரலில் அருமையாக சொல்லியிருப்பான், குடிகாரனை மீட்டெடுக்கிறது எப்படி தெரியுமாவா, நெருப்பு பந்தத்தை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போய் தேடுற மாதிரியா. கடலுக்குள்ளே எரியுமா எங்கேயாவது நெருப்பு பந்தம்? எரியாதுல்ல, அதை எடுத்துகிட்டு போய் தேடுற மாதிரியா தம்பி. அந்த அளவுக்கு போதையோட உக்குறோம். போதை எதாவது செய்யணும்னு சொல்கிறாரு, கொலைப்பழி வருமா வள்ளுவன் சொல்கிறான், அடுத்து கொலை செய்வாங்கிறான் வள்ளுவன். முறையற்ற உடலுறவை நம்மளை எடுத்துகிட்டு போயிடும் போதை. அப்போ வள்ளுவன் எவ்வளோ விஷயத்தை ஆய்ந்து சொல்கிறான். கல் உண்ணாமை, அடுத்தவன் குடிச்சிட்டு ரோட்டில் துணிமணி இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு நீ திருந்துடாங்கிறான். கொலைப்பழி வரும்னு சொல்கிறான் வள்ளுவன். அப்போ அது எவ்வளோ நாலேஜ் இருந்திருக்கு. ஆகச்சிறந்த மனிதன் வள்ளுவன் தான் தம்பி, வணங்கப்பட வேண்டியவன். இந்த விஷயத்தையெல்லாம் பதிவு பண்ணுறாப்புல. டுபாக்கோ வந்து தம்பி இந்த ஹான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியன்ஸோட வருகை இங்கே வந்த பிறகு தான் அது நம்ம கைக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக நான் சின்ன பிள்ளைல இருக்குது சிகரெட் இருக்குது தம்பி, கோல்டு ஃபில்ட்ரு, வில்ஸு, பீடி, சுருட்டெல்லாம் இருக்கும், பெரியவங்க குடிப்பாங்க. இன்னும் சேலம் போன்ற ஊர்களில் வயதான பாட்டிகள்லாம் சுருட்டு குடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். எங்கள் பகுதியில் அந்த பழக்கம் இல்லை, சேலத்தை பார்த்துருக்கேன். அது எல்லாருக்கும் கூடயும் குடிப்பாங்க அந்த சுருட்டு. இவ்வளோ பெருசு இருக்கு தம்பி, கிருகிருத்து அடிச்சு வச்சு வெறும் புயலையில் உருண்டது, புயலில் உருட்டுனது. பீடி உங்களுக்கு தெரியும், அப்போ தாஜ்மஹால் பீடி என்னென்னமோ இருந்துச்சு, இப்போ இருக்க செய்யது பீடி கணேஷ் இருந்தது. இந்த இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, வட இந்தியர்கள் இங்கே வந்தாங்கல்ல, அவங்களோட அந்த ஹான்ஸ் வந்துச்சு, அவங்களோட பான்பராக் வந்துச்சு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு 20 வயசுல தான் பான்பராக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இப்போ 20வது வயசில் பான்பராக்குன்னு அது ₹1 வந்துச்சு, அந்த பாக்கெட்டாக இருந்துச்சு. இப்போ இல்லை அது. அப்புறம் மாணிக் சேந்தன் ஒன்று வந்துச்சு, அதுவும் வட இந்தியர் தான் கொண்டு வந்தாங்க. அதோட கம்பெனி எதுவுமே தமிழ்நாடு கிடையாது. புனே அது ஒரு கம்பெனி, பீகார், மத்திய பிரதேஷ், ஊபி, இங்கே தான் ஒரு கம்பெனி இருக்கும். பின்பக்கம் இருக்குது பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மள்ட்ட இந்த கம்பெனிலாம் கிடையாது, அது எல்லாமே வட இந்தியர். இங்கே கம்பெனிக்கு அலௌடு லைசன்ஸும் கிடையாதுல்ல உங்களுக்கு. இங்கே அங்கேருந்து இங்கே வந்துட்டு பொழிச்சுன்னு பான்பராக்க போட்டு துப்புறது, கூலி இப்போ தலையணை வச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் வச்சுட்டு உட்காந்து பயில இருந்தால் என்ன தெரிய போகுது தெரியாதுல, வாயில் இருக்கிறது. அது டீசெண்டாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். சேஷிய பாக்கெட்டு ரொம்ப அழகாக இருக்கும். முதல்ல பாலித்தீன் பேப்பரில் வந்து அங்கே நார்த் சைட்லாம் அங்கெல்லாம் லீகலா சார்? அதெல்லாம் நார்த்தில் எல்லாமே லீகல் தான், எல்லாமே லீகல் தாங்க. அவங்க
அவன் எதுக்கு தம்பி கண்ட்ரோல் ஆக போகிறாங்க? பான்பராக கூட எங்கே வேணும் துப்பாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து பக்கா டேர்ட்டி ஃபெல்லோஸ் தம்பி. நாகரிகமே அடையவே இல்லைன்னு பொழிச்சு துப்புறது. போயிட்டு வாங்க நீங்கள் வடக்க, ஒரு முறை போங்க, தயவு செய்து போங்க, நான் டிக்கெட் போட்டு தரேன், போயிட்டு வாங்க. ட்ரெயினில் போயிட்டு வாங்க. ஃப்ளைட்டில் போனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ட்ரெயினில் போயிட்டு வாங்க. அந்த அளவுக்கு டேர்ட்டி ஃபெல்லோஸ் பொழிச்சு துப்பி வச்சு நாரடிச்சு. நார்த் இந்தியா போயிட்டு இல்லை லாரி, அந்த டிரைவர்களை பிடிச்சிட்டு ஹான்ஸ் பண்ணுறாங்களாம் வாங்கலாம். ஏன்னா அங்கே அதான் கிடைக்கும். அங்கே வந்து சாதாரண விஷயம், யூனிவர்சல் இது. நம்மளை வந்து நம்மள்ட்ட சில குறைகள் இருக்குது தம்பி. நம்ம அரசாங்கத்திட்ட சில குறைகள் இருக்கு, நம்ம காவல்துறையிட்ட சில குறைகள் இருக்கு. ஆனால் அங்கே மொத்தமாகவே குறை தான் இருக்கும், நிறைய கொஞ்சம் தான் இருக்கும். நார்த் இந்தியன் சொல்கிறேன். காரணம் அவங்க வந்து முரண்பட்ட ஒரு சமுதாயமாக வாழ்றவங்க தானே. இப்போ நம்மள்ட்ட இந்த போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு. அது ஒரு லிமிட்டடாக சந்தோஷமாக இருந்தது போய் ஹாப்பியஸ்ட் மூவ்மெண்ட். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இல்லை போதையில் இருக்கிறது உங்கள் சந்தோஷத்தோட வெளிப்பாடு. அது கஞ்சா வந்து என்டையராக அவங்க பிரெயினை மாற்றிடும் தம்பி. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆல்கஹால் வந்து ஒரு 10 hours ஆகிட்டா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்களா, தூங்கி இருந்தாலே போதும். ஆனால் கஞ்சா மற்ற போதையெல்லாம் இருக்கு பாருங்க, டேப்லெட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் வரக்கூடாது, எக்ஸிட் ஆக முடியாது. இப்போ ஒரு போதையில் கொலை பண்ணுறான், போதையில் ஒரு ஹான்ஸ் காண்டி கொலை பண்ணுறான்னா என்ன கண்டிஷனில் இருக்கான்னு பாருங்கள், அவனோட நிலை என்னன்னு பாருங்கள். அப்போ மற்ற மாற்று போதைகள் கஞ்சா வந்து ஒரு வெரி டேஞ்சரஸ். இப்போ வந்து இந்த ஆந்திரா கஞ்சா, இப்போ தமிழ்நாட்டில் கஞ்சா உற்பத்தி இல்லை தம்பி. சட்டமன்றத்தில் அதை வந்து சொன்னாங்க, அது எதிர்கட்சி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது. நம்ம ஊரில் கூடலூரில் இருந்தது, கூடலூர் தெரியுமா, நீலகிரி கூடலூர், அங்கே தான் கஞ்சா ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. இப்போ அங்கே சுத்தமாக அழிச்சிட்டாங்க, கஞ்சா ப்ரொடக்ஷன் இல்லை. நமக்கு வர்றது பூரா ஆந்திரா கஞ்சா, அங்கே ப்ரொஃபஷனலாகவே தயாரித்து வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆந்திராவிலேருந்து நிறைய இன்புட் இங்கே நிறையா வழிகள் இருக்குது. இப்போ போதையில் இருந்தாருன்னா, ட்ரிங்க்ஸ் போதையில் இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு, கஞ்சா போதையில் என்ன பண்ணும், மாத்திரை போதை என்ன பண்ணும், இப்போ ஒன்று இருக்குல்ல. அப்போ எல்லா வகையிலையும் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிக்கணும்னு அதிகமாயிட்டாங்க தம்பி. தண்ணி வந்து உடம்புல வேற வேலையை பார்க்கும். என்ன வேலை, உன்னை ஸ்பீடு பண்ணும், உன்னோட மெட்டபாலிசத்தை வந்து வேகப்படுத்தும். கஞ்சா அப்படியே உன்னை ஆஃப் பண்ணும். படு அமைதியாக இருங்க. ரெண்டும் சேர்ந்து மூளையை போட்டு குழப்பினா என்ன, பைத்தியம் முடிச்சிடும். உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இதோட வேலை வேறு தம்பி. ட்ரிங்க்ஸ் வந்து நீ குடிப்பதற்காக தயாரிக்கப்பட்டது. எஃப்எஸ்எஸ்ஐயில் தானே வருது ட்ரிங்க்ஸு. அது உள்ளே போய் அது வேலை ஒரு தனியுமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும். கஞ்சாவை ஏற்றின்னு வச்சுக்க, அது வேலை வேறு, அதோட கெமிக்கலே வேறுன்னு சொல்கிறேன், அதோட எசன்ஸ் வேறு இல்லை, அது வேறு வேலை பார்க்கும். ரெண்டும் சேர்ந்து குழம்புனா என்ன ஆகுன்னு சொல்கிறேன் கேட்குறேன். மூளையை போட்டு இப்படி ஒரு பெரட்டு பைத்தியம் முடிச்சிடும். காலப்போக்கில் பைத்தியம் ஆகிடுவேன். நீ ஆரம்பத்தில் தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். வைப்பு ப்ரோன்னு வச்சு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு கொலையில் விட்டுரும் கிடச்சா. ஏன்னா நான் ஜெயிலேருந்து வெளில வர்றான் அண்ணன், வந்து 1/2 மணி நேரம் ஆகலண்ணே, ரோட்டில் போகிறவனெல்லாம் ரேண்டமாக வெட்டுறாங்கய்யா. அப்போ அவனுக்கு கான்சியஸ் என்ன இருக்குது? ஜெயிலேருந்து இப்போ தான் வந்திருக்கோம், அடுத்த நாள் கண்டிஷன் மேல் கையெழுத்து போகணும். எந்த இதுக்கும் கட்டுப்படாத ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும் போதையோட உச்சம். எந்த வகையில் போதை எடுத்தாலும் மரணம் தான். வள்ளுவன் சொல்லுவான், மிகுதினும் தீதே குறைதினும் தீதேன்மா. சாப்பாடு இருக்குல்ல, அதுவே அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும், வயிறு வீங்கி வெடிச்சு செத்து போயிடுவேன். தண்ணி இருக்குல்ல, சாதாரண பச்சை தண்ணி, குடி தண்ணி, அதை எடுத்து ஒரு 20 லிட்டர் கரை குடிச்சுனா என்ன ஆகும், செத்து போயிட்டே சாக மாட்டியா, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் நிரம்பி. அப்போ எல்லாமே ஒரு அளவில் இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும். அளவுக்கு மீறினா எல்லாமே காலி தான், அமிர்தம் நஞ்சு தான், விஷமாக மாறிடும். ட்ரிங்க்ஸ் ஆரம்பத்தில் எப்படி வரும், ரொம்ப விளையாட்டாக உள்ளே வந்திருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், என்ன நீங்கள் சாப்பிட்டா ஜாலியாக இருக்கலாங்க, அது ஜாலியாக இருக்கும். ஒரு கட்டத்தில் அதை சாப்பிடாமவே இருக்க முடியாத நிலைக்கு ஒன்று கொண்டு நிப்பாட்டும். காலையில் 5 மணிக்கு குடிக்க முடியுதே தம்பி, கூட்டம் இருக்குது தம்பி, 12 மணிக்கு கடை தட்டுறாங்களே கரெக்டாக. அப்போ மெட்டபாலிசம் ஃபுல்லாகவே ட்ரிங்க்ஸ் சொல்கிறது கேட்கும். ட்ரிங்க்ஸுக்காக இப்போ கொலை நடந்து போதைக்கு தான் நடக்குது. ஒரு கூலி இப்போ என்ன ஆகிட போகுது, என்கிட்ட கொடுங்க என்ன அப்படின்னு கேட்டால் கொடுக்க போகிறாங்க. இல்லை கொடுக்கலன்னா சரி பரவாயில்ல வச்சு என்கிட்ட போயிட வேண்டியது தானே. அதுக்காக கொலை அளவுக்கு எக்ஸ்டெண்ட் போகிறது, ஒரு ஆஃப்டர் ஆல் திங்கிக்கு ஒரு உயிரை எடுத்துடுறோமே தம்பி, அது எப்படி தம்பி சரி? ஒரு பர்பஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஏதோ கொடுக்கல் வாங்கல வெட்டிக்கிட்டீங்க கொத்திக்கிட்டீங்க, இல்லை உங்கள் பொண்டாட்டி பிரச்சனை ஏதோ வெட்டிக்கிட்டீங்க கொத்திக்கிட்டீங்க, இல்லை உங்களை அவன் கொலை பண்ண பார்த்தா வெட்டிட்டீங்க, அது கூட நியாயம். லிட்ரலி தப்பு, மாரலி ரைட்டு. லிட்ரலி தப்பு, ஒரு உயிரை எடுக்கிறது நம்ம எப்படி எடுக்க முடியும்? ஆனால் மாரலி ரைட்டு, ஏன் விட்டுருந்தா என்ன கொண்டு இருப்பா சார், அதான் நான் கொண்டுட்டேன், ரைட்டு விட்டுத்தோல. கூல் ட்ரிப்புக்காக கொலை பண்ணுன்னு சொன்னால் உன்னை என்ன செய்யுது? கோர்ட்டில் என்னன்னு சொல்லுவேன், உனக்கு பசி தாங்க முடியல, ஒருத்தன் நிறைய சாப்பாடு வச்சுருக்கான் கொடுக்கல, தள்ளி விட்டு கொண்டுட்டேன்னா கூட பசி எல்லாம் செய்ய வைக்கும், பசி எல்லாமும் செய்ய வைக்கும். அது கூட சரின்னு சொல்கிறேன். தனி ஒரு மனிதனுக்கு கூட ஜகத்தினை அழித்துருவோம் நான் பாரதி, அது கூட ஓகே. எனக்கு பட்னி, நீ நிறைய வச்சுருக்க சாப்பாடு கேட்டேன் கொடுக்கல, தள்ளி விட்டு செத்து போயிட்டான், அப்புறம் என்ன பண்ண, சாப்பிட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்க நியாயம். அப்புறம் என்னப்பா பண்ண, அவனை கொண்டுட்டேன், அப்புறம் என்ன பண்ணேன், அந்த சாப்பாடை சாப்பிட்டேன் சார். அப்படின்னா உன் பசியோட வீரியத்தை நான் வந்து கண்ணு தண்ணி ஊற்றி நான் வரவேற்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் கொடுமை இருக்கேன் பசின்னு.
பசிச்சவனுக்கு தான் தெரியும் பசியின் அருமை என்னவென்று. ஆனால் குடிச்சுவிட்டு போதை பத்தாமல் கூலி போய் எடுத்தேன், அவன் கொடுக்கல, கையை கடிச்சு விட்டான், கொலை பண்ணிட்டான்னா பார்த்துக்க. ஆக்சுவலாக கொடுக்காத ஆள் இருக்கான்ல, அந்த செத்து போன ரமேஷ், அவர் கையை கடிச்சிருக்காரு, அவனும் நார்மல் ஆயில் இருந்தானே அர்த்தம். நார்மலாக இருந்தால் கையை கடிப்பாங்களா? கடிக்கிற வேலை யார் செய்ப்பா? எல்லாரும் செய்ய மாட்டாங்க கடிக்கிற வேலையை. அப்போ கடிக்கிறக்காரு அவர் என்ன கட்டி சொல்லிருக்காரு பாருங்க. இப்படி ஒரு பக்கம் பாருங்க, இப்படி ஒரு பக்கம் பாருங்க. அதனால் போதை எவ்வகையிலும் வந்தாலும் கடைசியில் கொலை வரைக்கும் கொண்டு விடுதுங்கிறது இந்த விஷயம். இன்னொன்று சொல்லி முடிச்சிடுற இறுதியாக, இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கொலை செய்வாங்களா அப்படின்னு எதையும் நினைக்காதீர்கள். இங்கே சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் குறைந்தபட்ச கருணையாக இப்போ மரணம் ஆகிவிட்டது. குறைந்தபட்ச தண்டனையே மரணம் கொடுக்குறான். அதனால் யார்கிட்ட வாக்குவாதம் ஆகுதுன்னா கொஞ்சம் விலகி போகிறது பாருங்கன்னு சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, விலகி போங்க. சரி, என்ன விவான்மா இருந்தால் வச்சுக்கோ, கத்தி ஒன்றா வயிற்றுல வச்சு அவரா செயின்லன்னா அப்படியே கை தூக்கி கேட்டி வச்சுருவோம் தம்பி, வச்சுக்கப்பா, போயிட்டு வா. வேறு எதுவும் வேணுமா? செல்லு இருக்கு வேணுமா? வச்சுக்கோ, அடுத்த நாள் பார்த்துக்கிறேன் தம்பி, நான் லீகலை போட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆன் ஸ்பாட்டு கத்தியை விட வயிற்றுல வச்சா என்ன பண்ண முடியும்? உள்ளே விட்டு ஒரு கிண்டை கட்டிட்டா என்ன தம்பி செய்வீங்க? நான் வக்கீல், கேஸு, கோர்ட்டு, பார் கவுன்சில், ஸ்ட்ரைக் அடிக்கிறலாம் அப்புறம்லாம் நடக்குது. நம்ம செத்தில் போயிடுவோம், மார்ச் அறிக்கையில் போயிடுவோம். நான் பார்த்துக்கிற நேர்களுக்கு அதான் சொல்கிறேன். சூழ்நிலை அப்படி இருக்குது. ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா முடிந்த அளவு பாதுகாப்பாக இருங்க. அவர் ஒழுங்காக ஒரு வேலை வெட்டிக்கு போயிருக்கணும்ல, ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்து என்ன வேலை நமக்கு அங்கே? இப்படி பேசுங்க. ரமேஷ் வேலைக்கு போயிருக்கணும்ல, ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்து பொழுத போய்கிட்டு இருந்தா வேஸ்ட் தானே, அது டைம் வேஸ்ட். நம்ம அதுக்காக பிறந்திருக்கோம். நம்ம உடம்பு ஆற்றல் மிக்க உடம்பு, போய் சம்பாதிக்கலாம், படம் வரையலாம், பாட்டு பாடலாம், எழுதலாம், ஓடலாம், ஆடலாம், அதுக்கு தானே இருக்கிறோம். அப்போ அவரும் சரியான ஒரு சூழல் இல்லை. ரயிலில் போனோம்னா ரயிலில் ஏறி போயிருந்தா அந்த பிரச்சனை உண்டா? ட்ரெயினில் இதோட அக்கிரமம்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையான, அதாவது ஹோமோசெக்ஸுக்கெல்லாம் பல பேர் கை வைக்கிறாங்க, ஆண்களே கை வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா ரயில் போக்குவரத்து பயணம் எனக்கு இல்லை, அதோடு சொல்கிறேன். அப்படியும் கேள்விப்பட்டேன். அப்போ எதுவுமே இங்கே நாகரிகம் இல்லாத ஒரு சமுதாயத்தை ஆகிட்டு தம்பி. பிச்சை கேட்குறது, பிச்சை கேட்கலாம், ரயிலேருந்து தள்ளி விடுறது, இதெல்லாம் என்ன பழக்கம்? பிச்சை விருப்பப்பட்டால் கொடுக்கட்டும், இல்லைனா பரவாயில்ல, போயிட்டு இருக்க வேண்டியதானே. ரயிலேருந்து தள்ளிவிட்டு ஒரு மர்டர் ஆகிட்டு போகிறாங்க அன்னைக்கு. அப்போ பாதுகாப்பு இவ்வளோ குறைபாடு, இன்செக்யூராக இருக்கக்கூடாதுல்ல. ரயில் ஆர்பிஐ போலீஸெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரெகுலராக ஒருத்தர் உட்கார்றாரு, எந்த வேலைக்கும் போகல, ரயிலுக்கும் போகலன்னா ஆர்பிஐ போலீஸ் கேட்கணும்ல, எதுக்கு இங்கே உட்காந்துருக்கா, வேவு பார்க்குறியா, ட்ரெயின் எதுவும் வேவு பார்க்குறியா, பாம்பு வைக்க வந்தியா என்னன்னு கேட்கணும்ல. ரெகுலராக வந்து வேவு பார்க்க உட்காந்துருப்பாங்க. யாராவது ஒருத்தர் மட்டை பண்ணணும், இல்லை யாராவது செயின் இருக்கணும்னா வந்து ரெகுலராக உட்காந்து வேவு பார்த்து லீடு கொடுத்த பிறகு அவன் வெளியே வச்சு மர்டர் பண்ணுவான். அப்போ தடம் வந்து உட்காரவுள்ள ஆர்பிஐ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஃபுட்டேஜ் பார்க்கணும்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ். இன்றைக்கி பார்த்த போலீஸு அன்னைக்கு பார்த்துருக்கணும்ல. பார்த்துட்டு சார் ரெகுலராக அது மாதிரி தேவையில்லாம் வந்து உட்காடுறீங்க. இது பொது இடம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் பொது இடமா? யார் சொன்னது பொது இடம்னு? ஆர்பிஎஃபோட கண்ட்ரோலில் உள்ள இடம் அது. ப்ராஹிபிட்டட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. சும்மா போய் அவங்க தம்மடிச்சு நிற்பேன், நீ இவன் விட்டுருவாங்களா? ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருளை எடுத்துகிட்டு போய் உள்ள கத்தி, நைஃப் எடுத்துகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்களா பார்ப்போம். அப்படிப்பட்ட இடத்துக்கு தினம் நம்ம போகக்கூடாதுல்ல. அதெல்லாம் போலீஸும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுங்க. ஆர்பிஎஃப் கேட்டால் எல்லோண்டோவை சொல்கிறது, எல்லோண்டோ கேட்டால் ஆர்பிஎஃப் சொல்கிறது. இப்போ ரெண்டுமே பிரச்சனை ஆகி போச்சு இல்லை, ஒரு உசுறு போச்சு இல்லை. அன்னைக்கு கூட நம்ம ஃபோர்ட் ஸ்டேஷன் இருக்குல்ல, கோட்டை, அதில் ஒரு மர்டர் ஆகிருந்தது. ஒரு குதிரைக்காரர் இன்னொருத்தரும் அந்த அஃபென்ஸில் ஈடுபட்டிருந்தாங்க. அதுவும் இந்த மாதிரி ஆஃப்டர் ஆல் மேட்டர் தான் மர்டர். ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு கொலை நடந்திருந்தது. ஸோ இன்னைக்கு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம முடிந்தளவு நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.